ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இருக்க சங்க இலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. இந்த 8 தொகை நூல்களுக்கும் 10 பாட்டு நூல்களுக்குமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு செயல் வடிவம் இருக்குது. அதில் 8 தொகை நூல்களுக்கான செயல் வடிவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கரியோடு, அகம் புறம் என்றே இத்திரத்தே 8 தொகை. இதில் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்றே இத்திரத்தை 8 தொகை. 8 நூல்கள் வந்துருச்சா? நமக்கு லைனாக ஆர்டராக இந்த செயல் சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த 8 நூல்களுமே மனப்பாடமாக வச்சுருப்போம். இந்த 8 நூல்களை பற்றிய விரிவான ஒரு வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான் இருக்கோம். மேலும் இந்த மாதிரி தமிழ் குறித்த சந்தேகங்களுக்கும் குரூப் எக்ஸாம்ஸ்க்கான சந்தேகங்களுக்கும் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ரிலேட்டடாக நீங்கள் கேட்குற வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ கைஸ். பாய்.